கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம். இந்த உலகம் முடிவடைய போகிறது. இயேசு மறுபடி திரும்ப வரப்போகிறார். உன்னுடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், உன்னுடைய சிந்தனையிலே பரிசுத்தம், உன்னுடைய வேலையிலே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம், உன்னுடைய ஊழியத்திலே பரிசுத்தம், உன் குடும்பத்திற்குள்ளே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. அந்த நாளிலே நீ எங்கே இருப்பாய்? குடிகாரனும் துன்மார்க்கனும் லஞ்சம் வாங்குகிறவனும் ஊழல் செய்கிறவனும் இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு நின்றே ஆக வேண்டும். No man can escape on that day. நியாய தீர்ப்புக்கு ஒரு மனிதன் தப்ப முடியாது. உலகத்தை நியாயம் தீர்க்கிற நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு வருகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். ஆண்டவர் கொடுத்த ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். எனக்கு அன்பானவர்களே, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்நாட்களில், அதாவது அந்த கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிற வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கிறோம். அந்த வார்த்தை தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே நாளிலே நிறைவேறிற்று என்பதையும் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இயேசு சொன்னார், நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளும் பொழுது வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார், அவர் வர வேண்டியது அவசியம் என்பதாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு தீர்க்க தரிசனமாக சொன்னதை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதும், இன்னும் சில நாளைக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று இயேசு இந்த ஆவியானவரை குறித்து சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். இப்படி யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், அதனுடைய நிறைவேறுதலை நாம் பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவள் ஒருமனப்பட்டவளாய் கூடி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கிற நாவுகள் வந்து யாவர் மீதும் அமர்ந்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்பதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுதுதான் பேதுரு எழும்பி நின்று சொல்லுகிறார், இது சில மக்களுக்கு அது வேடிக்கையாக தெரிந்தது. ஏனென்றால் அதற்கு முன்னால் அப்படி ஒரு அனுபவத்தை பார்த்தது இல்லை. அவர்கள் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையிலே பேசுவது, மதுபானம் குடித்து உளறுவதைப் போல சிலருக்கு தெரிந்தது. அப்பொழுதுதான் பேதுரு எழும்பி நின்று இயேசுவோடு கூட இருந்த அப்போஸ்தலன் பேசுகிறார், இல்லை, இவர்கள் மதுபானம் குடிக்கவில்லை, இது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்றும் அதை தெளிவுபடுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பதாக கர்த்தர் வாக்கு கொடுத்ததை அவர் நினைப்பூட்டுவதை நாம் அங்கே வாசிக்கிறோம். கடைசி நாட்களில், எனக்கு அன்பானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பேதுரு சொல்லுகிறார், கடைசி நாட்களின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்பதாக. அப்படியானால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலத்தின் கடைசி நொடி பொழுதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான், உலகத்தின் முடிவும் ஆண்டவருடைய வருகையும் சமீபமாகிவிட்ட கடைசி காலம். நாம் அதை நினைவில் கொள்ள வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம்? கடைசி காலம். வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது.
கடைசி காலம் என்றால் எதற்கு கடைசி காலம்? ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்குரிய அந்த காலம் வந்துவிட்டது. இந்த உலகம் முடிவடைவதற்குரிய காலம். அதைத்தான் வேதம் அப்படி குறிப்பிடுகிறாரு. வேத புஸ்தகத்தில் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த நாட்களில் இயேசுவோடு இருந்த சீஷர்கள் இயேசுவினிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறார்கள். ஆண்டவரே, நீர் மறுபடியும் திரும்ப வருகிறே, அந்த 2ஆம் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்கள் என்ன என்பதாய் கேட்டார்கள். உலகம் ஒரு நாள் முடிவடையும். அப்போ அதற்கு அடையாளம் என்ன, எப்பொழுது அது சம்பவிக்கும் என்பதாய் அவர்கள் கேட்டார்கள். அதாவது கடைசி காலத்தின் அடையாளம். ஒரு முறை இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இறைவன், காணக்கூடாத இறைவன் மனிதனாக உலகத்தில் வந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு இயேசு என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. அவர் ஒரு குழந்தையாக பிறந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து 33.5 வயதில் நல்ல ஒரு வாலிபனாக மனுக்குலத்தின் பாவத்திற்காக சிலுவையில் பலியாக தன்னை சிலுவையில் ஒப்புக்கொடுத்தார். அவர் ரத்தம் சிந்தி மரிப்பதற்காகவே இறைவன் மனிதனாக வந்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு. அவர் மரித்து 3வது நாள் மரணத்தை ஜெயித்த உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிர் தெழுந்தபடினால்தான் அவர் தெய்வம். அவர் மரித்ததோடு அவருடைய வாழ்க்கை முடிந்திருந்தால் நாம் அவரை தெய்வமாய் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மரணத்தை ஜெயித்த உயிரோடு எழுந்தார். இன்றும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்திற்கு அவர் ஏறி போனார். இன்றைக்கு அவர் பரலோகத்திலே ராஜாதி ராஜாவாய் அவர் வீற்றிருந்து சர்வ லோகத்தையும் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் மறுபடியும் ஒருமுறை இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அவர் மறுபடியும் வரும்பொழுது குழந்தையாக பிறக்கப் போவதில்லை. அவர் எப்படி வானத்தில் அப்படி ஏறி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். நியாயாதிபதியாக அவர் திரும்ப வருவார் என்பதாக மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். உலகத்தை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக அவர் வருவார். அவர் உலகத்தை நியாயம் தீர்த்து பாவத்திலே அக்கிரமத்திலே வாழ்ந்து தங்களை கரைப்படுத்தி கொண்டவர்கள், அநீதியாய் நடந்தவர்களை அக்கினி கடல் என்கிற நரகத்திலே பங்கடைய செய்வார். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவ பயத்தோடு நீதியை செய்கிறவர்களை மோட்சத்தில் அவரோடு கூட வாழ்ந்திருக்கும்படி செய்வார். அதற்குத்தான் ஆண்டவர் நியாயாதிபதியாய் திரும்ப வரப்போகிறார். இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். இது எப்படி உண்மையாக முடியும் என்று சிலர் கேள்வி எழுப்பலாம். அது உண்மை என்பதற்கு இதுவரைக்கும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அத்தனை சம்பவங்களும் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். இதில் சொல்லப்பட்டபடியே சகல காரியமும் நடந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இயேசுடைய 2ஆம் வருகை குறித்து சொன்ன காரியமும் கட்டாயமாய் நிறைவேறும். உதாரணத்திற்கு ஒரே ஒரு சரித்திர காரியத்தை நான் சொல்லுகிறேன். இஸ்ரவேல் தேசம், அங்குதான் இயேசு ரத்தம் சிந்தி மரித்தார். அந்த யூத மக்கள், அந்த குலத்திலே ஆண்டவர் தோன்றினார். அவர் உலகத்தின் இரட்சகர். ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குரிய குறிப்பிட்ட மக்களுக்குரிய தெய்வம் அல்ல. ஆனாலும் கூட அவர் அந்த குறிப்பிட்ட இடத்தில் அவதரித்து ரத்தம் சிந்தி மரித்தார். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனபடியினால் எருசலேம் இடிக்கப்பட்டு போனர். கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டில் ரோம சாம்ராஜ்யம் படையெடுத்து வந்து எருசலேமை தரைமட்டமாக்கினர். யூதர்களை சிதறடித்தர். இஸ்ரவேல் தேசத்தை விட்டு எல்லா யூதர்களும் சிதறடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் என்கிற ஒரு நாடே இல்லாமல் போய்விட்டது. அந்த நாட்டினுடைய பெயர் மாற்றப்பட்டது. அந்த தேசமே இல்லாமல் போய்விட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டில் நடைபெற்றது. இது சரித்திரம், உலக சரித்திரத்தில் இடம்பெற்ற ஒரு காரியம். அதன் பிறகு இஸ்ரவேல் என்ற நாடே இல்லாமல் போய்விட்டது. யூதர்களை எருசலேமில் இல்லாமல் போய்விட்டார்கள். இது வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அது அப்படியே நிறைவேறிற்று. அதே சமயத்தில் மறுபடியும் கடைசி காலத்தில் இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் தோன்றும் என்று வேதத்தில் தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டிருக்கிறார். கடைசி காலத்தில் இயேசுடைய வருகைக்கு முன்பாக, உலகம் முடிவடைவதற்கு முன்பாக மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் தோன்றும். அந்த தேசம் ஒரு பெரிய தேசமாக எழும்பி நிற்கும். மறுபடியும் அங்கே தேவாலயம் கட்டப்படும். ஏனென்றால் அங்குதான் இயேசு மறுபடியும் இறங்கி வருவார் என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். 1948ஆம் வருஷம்தான் மறுபடியும் இஸ்ரவேல் என்ற தேசம் துவங்கிற்று.
சரித்திரத்தை புரட்டி நீங்கள் வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்கு பின் 70வது வருஷத்தில் இஸ்ரவேல் என்ற தேசமே இல்லாமல் போனது. வேதத்தில் சொல்லப்பட்டபடி மறுபடியும் 1948வது வருஷத்தில் இஸ்ரவேல் என்கிற தேசம் மறுபடியும் தோன்றினர். இன்றைக்கு அதை சுற்றிலும் ஏராளமான நாடுகள் அதை அழித்துவிடும்படி எழும்பி நின்ற போதிலும் அந்த நாடு தைரியமாய் கம்பீரமாய் நிற்கிறது. காரணம் என்ன தெரியுமா? வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை சத்தியம். அந்த நாடே சாட்சியாக நிற்கிறது. இந்த வேத வசனம் சத்தியம். இதில் சொல்லப்பட்டபடி தான் உலகத்தின் காரியங்கள் நடக்கும் என்பதற்கு சரித்திரம் சாட்சியாக இருக்கிறது. கற்பனை கதையல்ல, வேதத்தின் சத்தியம். இது தேவனுடைய வார்த்தை. இதில் எழுதப்பட்டபடி தான் இன்னைக்கு உலகத்தில் காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கன்பானவர்களே, ஆகவேதான் இந்த வசனத்தில் ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்தும் உலகத்தின் முடிவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை கவனமாய் நாம் பார்த்து ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகம் முடிவடைய போகிறது என்பது சந்தேகமற்ற ஒரு காரியம். இயேசு சொன்னார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். மத்தேயு 24:6-7 வசனங்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்பதாக இயேசு சொன்னார். இன்றைக்கு அந்த வார்த்தைகள் நம்மை சுற்றிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், தேசத்திற்கு விரோதமாக தேசம் எழும்பி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்திலும் அதை சுற்றியுள்ள நாடுகளால் எந்த நேரத்திலும் மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாகலாம் என்கிற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இப்படி நம்மை சுற்றிலும் இயேசு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். முந்தின காலங்களில் எப்போதோ ஒரு முறை பூமி அதிர்ச்சி உண்டாகும். ஆனால் இப்பொழுது தினமும் உலகத்தின் ஏதோ ஒரு பகுதியில் பூமி அதிர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது. பூமி அதிர்ச்சியினால் அழிவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நாம் கடைசி காலத்தில் வாழ்கிறோம் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே நாம் உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டது, உலகம் முடிவடைய போகிறது என்ற எண்ணம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆகவே அந்த வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் முடிவுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். நாம் அதை வாசிக்க கேட்போம். பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். 25வது வசனம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நம் மத்தியிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடித்திருக்கிறார்கள், சூரியனிலே பூமி அளவுக்கு பெரிய பள்ளம் விழுந்திருக்கிறது என்பதாக. அது நிமித்தமாக பெரிய இயற்கை மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது என்பதாய். இதெல்லாம் வேதத்தில் இயேசுவினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இன்னும் வானமண்டலத்தில் ஆச்சரியமான மாற்றங்கள், அந்த செய்திகளை நீங்கள் கேள்விப்பட போகிறீர்கள், பத்திரிகைகளிலே வாசிக்க போகிறீர்கள். பயங்கரமான பூமி அதிர்ச்சிகளும் பேரழிவுகளும் உண்டாகிற செய்திகளை கேள்விப்பட போகிறீர்கள். இவைகள் சம்பவிக்கும் போது ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், உலகத்தின் முடிவு சமீபமாகிவிட்டது. நாம் கடைசி காலத்தில் வந்துவிட்டோம். ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டது என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். ஆகவே நாம் இருப்பதுதான் கடைசி காலம். முதலாவது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்திற்கென்று ஒரு பக்கம் இப்படிப்பட்ட தீங்குகள், ஆபத்துகள், வேதனைகள் நம்மை சூழ்ந்து வந்தாலும், இன்னொரு பக்கத்தில்
தேவன் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த ஆசீர்வாதம் கடைசி காலத்தில் நம்மை பலப்படுத்துவதற்கு, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு, அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு, உலகத்தின் முடிவுக்கான ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து நடைபெற்றாலும் மன தைரியத்தோடு மகிழ்ச்சியாய் வாழுவதற்கு நமக்கு ஒரு வல்லமை தேவை, நமக்கு ஒரு பலன் தேவை. அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவேதான் கடைசி நாட்களில் யாவர் மேலும் தேவன் தம்முடைய ஆவியை நான் ஊற்றுவேன் என்று ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால இந்த செய்தியின் மூலம் உங்களோடு பேசியிருக்கிறார். அவருடைய வருகை சமீபமாகிவிட்டாரு. அதற்கான அடையாளங்கள் நம்மை சுற்றில நடக்கிறாரு. அவர் வரும்பொழுது எக்காலம் தொனிக்கும் போது நாம் இயேசுவோடு கூட மறுரூபமாகி அவரை சந்திக்கணும். அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த நேரத்திலும் அவருடைய வருகை இருக்கலாம். அதனால் எப்பொழுதுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். இன்றைக்கு இப்போ இயேசு வந்துட்டா அவரோடு கூட நீங்கள் போய் சந்தித்த மகிழ்ச்சியோடு இருக்க முடியுமா? இல்லாவிட்டால் ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்க, உம்முடைய வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அர்ப்பணித்தை ஜெபித்து கொள்ளணும். இதில் நீங்கள் இழந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சுகம் பெற்று விடுதலை பெற்று அந்த அற்புதம் இந்த அற்புதம் எதை பெற்றும் பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் உலகத்திற்கான காரியம். சுகம் பெறுவது, ஒரு பண தேவை சந்திக்கப்படுவது, பதவி உயர்வு வருவது, இதெல்லாம் ஒரு தற்காலிகமாக இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் உள்ள காரியம். ஆனால் நிரந்தரம் இயேசுவோடு இருப்பார். அதை இழந்துட்டோன்னு சொன்னால் அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிதாபத்திற்குரியவர்கள். அதனால் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், அதற்கு என்னை ஆயத்தப்படுத்த ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். நாம் ஜெபிக்கலாமா? உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களா? தகப்பனே, எங்கள் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்து உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படி எங்களோடு பேசி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எந்த விதத்திலும் உம்முடைய வருகையில் ஆண்டவரே நான் கைவிடப்பட்டவளாய் ஆகிவிடக்கூடாது. நீர் வரும் பொழுது எக்காலம் தொனிக்கும் பொழுது மறுரூபமாகி உம்மோடு கூட நான் இருக்கணும். நித்திய காலமாய் உம்மோடு வாழணும். அந்த பாக்கியத்தை நான் இழந்துடக்கூடாதப்பா. அதற்காக என்னை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. உம்முடைய வசனத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எப்பொழுதும் உடைய வருகை குறித்த சிந்தையோடு கூட நான் ஆயத்தமாக ஜெபிக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா. இதோ யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க, உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் வெளியேற பெற்று இந்த செய்தியை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒருவராவது கைவிடப்பட்டு விடக்கூடாது. உம்மோடு கூட மகிழ்ந்திருக்கிற அந்த அனுபவத்தை கொடுங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.